மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். இருக்கிறீங்க, அப்படி தானே? அப்போ சென்ற வாரம் நம்ம ஒரு முக்கியமான பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் அப்படி என்கின்ற அந்த தொடர் காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறோம். அதில் சென்ற வாரத்திலேருந்து ஒரு புதிய காரியத்தை நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குதுங்க? சென்ற வாரத்தில் பேசின ஒரு புதிய காரியம் என்னதுங்க? ஆமென். நல்ல உற்சாகமாக காரியங்களை தட்டுங்களா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பல 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 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அவர் செய்கிறார். மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக மாற்றுவதற்காக அவர் நம்மை அனுதினமும் நடத்தி கொண்டு செல்கிறவராக அவர் இருக்கிறார். நம்மை கிறிஸ்துனுடைய அந்த நாள் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எக்கால சத்தம் கேட்கப்பட்டு வானத்தில் அவர் வெளிப்படும் பொழுது அவரோடு கூட நீங்களும் நானும், அவரோடு கூட நம்முடைய சபையார் எல்லாரும் போகும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக நம்மை நடத்துகிறார். அப்போ அந்த கிறிஸ்துவின் சாயல் அப்படி என்கின்ற அந்த காரியத்தை குறித்து சென்ற வாரத்தில் கொஞ்சம் லேசாக அந்த காரியத்தை நான் உங்களுக்கு போதித்தேன், பேசினேன். கிறிஸ்துவின் சாயல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறிக்கிறதாக நம்ம சென்ற வாரம் அதை கொஞ்சம் லைட்டாக பார்த்து விட்டு வந்தோம். ஏன் கிறிஸ்துவின் சாயலுக்கு நீங்களும் நானும் மாறணும்? அப்போ ரெண்டு சாயல் இருக்குது, நமக்கு தெரியும். ஒன்று பாவ சாயல், இன்னொன்று பரிசுத்த சாயல். இப்போ பாவ சாயல் உள்ள மனுஷன்தான் நீங்கள் எல்லாரும், நான் எல்லாரும் பூமியில் அம்மாவினுடைய வயிற்றில் பிறந்த அத்தனை பேரும் ஒரே ஒரு ஆளை தவிர பாவ சாயலில் இருக்கிறோம். பாவ சாயல் பரலோகம் அங்கீகரிக்காத ஒரு சாயல், பரலோகம் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு சாயல். பிதாவாகிய தேவனே உங்களையும் என்னையும் விரும்பி பாவ சாயலோடு ஏற்றுக்கொள்ளணும்னு நினச்சா கூட அவரால் அது செய்ய முடியாத இருக்கக்கூடிய ஒரு சாயல் தான் அந்த பாவ சாயல். இப்போ அந்த பாவ சாயலிலிருந்து உங்களையும் என்னையும் ஒரு பரிசுத்த சாயலுக்கு நேராக நடத்தி கொண்டு போகணும். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய துரதிர்ஷ்டம்னு சொன்னால், பாவ சாயல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாவ சாயல் எப்படி இருக்கும்? சிம்பிளாக கொஞ்சம் ரோட்டில் நின்று பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் வெளியே போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரிகிற அத்தனை பேரும் பாவ சாயலோடு இருக்கிறவங்க. ஆனால் பரிசுத்த சாயல் நம்ம யாருக்கும் தெரியாது. பரிசுத்த சாயல் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாது. ஆனால் அந்த பரிசுத்த சாயலை பூமியில் வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்து மாத்திரமே பரிசுத்தராக இருக்கிறபடினால அவர் மாத்திரமே அந்த பரிசுத்த சாயலாக இந்த பூமியில் இருந்து விட்டு அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் போயிருக்கிறார். இப்போ இந்த பாவ சாயலில் இருக்கிற ஒரு மனுஷனை பரிசுத்த சாயலுக்கு நேராக நடத்தணும்னு சொன்னால் அதற்கு பரிசுத்தமே நிறைந்த ஒரு ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் வேணும். நல்ல காரியங்களை தட்டுங்க. முதல்ல பரிசுத்தமே நிறைந்த பரிசுத்த ஆவியானவர்களை மட்டும்தான் பாவ சாயலில் இருக்கிற ஒரு மனுஷனை அந்த பாவ சாயலிருந்து விலக்கி பரிசுத்த சாயலுக்கு நேராக நடத்தி கொண்டு போக முடியும். ஏன் பரிசுத்த சாயலை நீங்களும் நானும் மாறணும்னு சொன்னால், பரிசுத்த சாயல் தான் பரலோகத்தினால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சாயல், பரலோகத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாயல். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பரலோகம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக பரலோகம், அதாவது மீண்டும் அவர் பூமியில் செய்து முடித்து விட்டு மறுபடியும் பரலோகத்துக்கு போவதற்காக, அந்த வருவதற்காக பரலோகமே இயேசு கிறிஸ்துவாக காத்து கொண்டிருந்தது. காரணம், அவர் பூமியில் பரிசுத்தராக இருந்தார். அவர் பரலோகத்தில் எப்படி பரிசுத்தராக இருந்தாரோ அதில் ஒரு சின்ன இமி கூட குறையாத பரிசுத்தராக ஒரு பூமியில் வாழ்ந்தார். அப்போ நம்முடைய சாயல் பாவ சாயல் என்பதை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அப்போ அந்த பாவ சாயல் உங்களையும் என்னையை விட்டு அழிக்கப்படணும், உங்களையும் என்னை விட்டு அது விலக்கப்படணும். அப்படி விலக்கப்படும் பொழுது தான் பரிசுத்தமான சாயல் உங்களுக்கும் எனக்கும் நீங்களும் நானும் இன்னைக்கு பூமிக்குரிய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாளொன்று வரும், எக்கால சத்தம் கேட்கும். அப்போ பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிஞ்சு பரலோக மகிமைக்குள்ளாக பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் போக போகிறோம். நல்ல கரங்களை தட்டி அந்த பரலோகத்தினுடைய ராஜ்யத்துக்குள்ளார நம்ம மறந்து கூட போகாமல் இருந்துடக்கூடாது. அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ஏக்கமாக இருக்குது.
அதற்காகத்தான் ஆராதனைகள், அதற்காகத்தான் துதி பலிகள், அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசம், அதற்காகத்தான் இவ்வளோ பாடுகள், அதற்காகத்தான் இவ்வளோ உபத்திரவங்கள், கண்ணீர், வேதனை, பயம், திகில் எல்லாமே என்ன தெரியுங்களா? நம்ம பூமியில் பெரிய அரண்மனை கட்டி நம்ம தான் ராஜாவாக இருக்கணும் இல்லை. நம்ம பரலோகத்தில் அந்த எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது ஒரு நொடி பொழுதுல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படணும். அந்த மகிமையில் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது பிதா யாரு நீங்கள் யாருன்னு தெரியாத அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரே மகிமையில் இருக்கணும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பொல்லாத உலகத்தில் உங்களோடு என்னோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லோரும் திறந்த முகமாக கர்த்தருடைய மகிமையை கொண்டிருந்தபடியினாலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த செயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மருவமாக்குறோம். 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறதை போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த வசனத்தை நம்ம சென்ற வாரம் தியானித்தோம். அப்போது அந்த சாயலாக நாம் எல்லாரும் மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட போகிறோம். ஆமென். அதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் இங்கே சொல்கிறார். பாருங்க, ஆதியில் தேவன் ஆதாமை படைத்த போது எந்த சாயலில் ஆதாமை படைத்தார்? பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் இருக்கிறாங்க. அந்த 3 பேரும் அவர்கள் அவர்களுடைய சாயலின்படியும் அவர்களுடைய ரூபத்தின்படியும் ஆதாமை படைத்தார். இப்போ ஆதாம் எந்த சாயலில் இருந்தான்னு சொன்னால், ஆதாம் பாவிக்குரிய சாயலில் கிடையாது, பரிசுத்தருக்குரிய ஒரு சாயலில் ஆதாம் இருந்தான். உங்களுக்கு எனக்கும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் பரிசுத்தராக வாழ்ந்து அவர் பரிசுத்தராகவே மரித்து பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அதே மறுரூபமாக்கப்பட்ட மகிமையான ரூபமாகத்தான் ஆதாம் படைக்கப்பட்டான். ஆதாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய அப்பாவா நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆதாமுக்கும் நமக்கும் இன்னைக்கு வித்தியாசம் இருக்கு. ஆதாம் மகிமையின் ரூபமாக படைக்கப்பட்டான், பிதாவாகிய தேவனுடைய ரூபமாக படைக்கப்பட்டான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு ஏற்றதாக அவன் படைக்கப்பட்டான். அதனால தான் ஆதாமை குறித்து வேதம் சொல்லும்போது அவன் எப்படிப்பட்ட ஆதாமா? முந்தின ஆதாம். இயேசுவை சொல்லும்போது பிந்தின ஆதாம் அப்படின்னு சொன்னால் 2 பேருமே ஆதாம். ஆனால் முந்தின ஆதாம் அவன் பாவ சாயலுக்காக பின்னாடி மாறி போனான். அந்த பாவ சாயலை எடுத்து போட பின்னாடி ஒரு ஆதாம் வருகிறார். அந்த ஆதாம் முந்தின ஆதாமுடைய பாவத்தில் விழாமல் பாவத்தில் விழுந்த ஜனங்களை பரிசுத்தமாக்குவதற்காக அந்த பரிசுத்த சாயலை கொடுக்க வந்தார். அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி பரிசுத்த சாயலில் இருந்தாரோ அதே பரிசுத்தமான சாயலில் படைக்கப்பட்டவன் தான் ஆதாம். அப்போ அந்த சாயல் சாயல் சாயல்னு சொல்லி போன வாரம் நம்ம பார்த்தோம். சாயல்னு சொன்னோடனே ரூபத்தில் கிடையாது, உருவத்தில் கிடையாது. பிதாவாகிய தேவனுக்குள்ள என்னென்னலாம் இருந்ததோ அது அத்தனையும் இவனுக்குள்ள இருந்தது. இப்போ இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அத்தனை காரியங்களும் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு என்ன வரும்? ஒரு பெரிய கேள்விக்குறி வரும். ஒரு சிலது நமக்குள்ள இருக்கும், நான் உட்பட யாராக இருந்தாலும் சரி. ஒரு சில காரியங்கள் நம்ம இன்னும் வளர்ந்து கொண்டு இருப்போம், ஒரு சில காரியங்கள் நம்மகிட்ட இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் ஆதாமை தேவன் படைத்த போது அவருக்குள்ள என்னென்னலாம் இருந்ததோ அதையெல்லாம் வைத்து தான் ஆதாமை அவர் உண்டாக்கினார். அவர் சொல்கிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும். அப்படின்னு சொன்னால் அந்த இன்டெலிஜென்ட்டு ப்ளஸ் அவருடைய பாசு, அவருடைய என்ன சொல்லுவாங்க, அவருடைய சிந்தனை, இது எல்லாம் வைத்து தான் ஆதாமை அவர் படைத்தார். ஆதாமுக்குள்ள அந்த சாயல் அப்படின்னு சொன்னால் பிதாவாகிய தேவனுடைய உருவம் கிடையாது. அந்த சாயல்னு சொன்னால் பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருக்கிற சகல விதமான அந்த காரியங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், அவருடைய யோசனைகள், நினைவுகள் எல்லாவற்றையும் வைத்து படைக்கிறார். இந்த பக்கம் ரூபம்னு சொன்னால் அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, அவருடைய ஆள் தத்துவம், அவர் ஒரு காரியத்தின் மேலே எடுத்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை, இது எல்லாத்தையும் வைத்து தான் அவர் ஆதாமை படைத்தார். அவனுக்குள்ள சகல காரியங்களையும் தேவன் அவர் வைத்து இருந்தார். இப்போ அந்த முந்தின ஆதாம் அந்த ஜீவ ஆத்துமாவாக இருப்பதற்கு தகுதியை அவன் இழந்து போகும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பாவம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த பாவம் வருவதற்கு முன்பாக அந்த ஆதாம்
பிதாவாகிய தேவனை பிரதிபலிக்கக்கூடியவனாக, பிதாவாகிய தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பூமியில நிறைவேற்றக்கூடியவனாக அவன் இருந்தான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்ப பிதா என்ன நினைக்கிறாரோ அது ஆதாம் நினைப்பான். பிதா எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை ஆதாம் செய்வான். பிதா எந்தெந்த திட்டங்களை தீட்டுகிறாரோ அதை இவனால செய்ய முடியும். அப்ப அந்த காரியங்கள் எல்லாம் வைத்து அவன் உண்டாக்கப்பட்டான். அதனால்தான் அவனை மகிமையின் ரூபமாக பிதாவாகிய தேவன் படைச்சிருந்தாரு. அப்ப என்னென்ன காரியங்கள் பிதாவாகிய தேவனுக்குள்ள இருந்த காரியங்கள் ஆதாமுக்குள்ள இருந்தது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது ஆதாமுக்குள்ள இருந்தது. இப்ப ஏன் ஆதாமுக்கிட்ட பின்னாடி பாவம் செய்த போது இல்லை என்பது தெரிய வரும். முதல்ல ஆதாமுக்குள்ளார ஆவிக்குரிய இயல்பான ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்தது. அவனும் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தான். ஆவிக்குரிய பாஷைகளை, ஆவிக்குரிய ரூபங்களை, ஆவிக்குரிய உருவங்களை அவன் அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தான். அவன் ஞானத்திலான நிறையப்பட்டவனாக இருந்தான். அப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஆதிகாமம் எடுக்கவன ஆதிகாமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவனை ஜீவ ஆத்மாவாக தேவன் படைத்தார். என்றைக்குமே மறிக்காம நித்திய நித்திய காலமும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவ ஆத்மாவாக தேவன் அவனை உண்டாக்கி வைத்திருந்தார். அந்த ஆவி, அந்த ஜீவ ஆத்மா பிதாவாகிய தேவனோடு கூட உறவு கொள்ளக்கூடியதாக, பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளக்கூடியதாக, பிதாவாகிய தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக, பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ளவனாக அந்த ஆதாம் இருந்தான். பாருங்க, அதனால தான் அவன் மற்ற எல்லாவற்றையும் பார்க்குறான், அதே நேரத்தில் தேவனையும் பார்க்குறான். ஆதாம் மனுஷ ரீதியில் மனுஷ சரீரத்தோடு இருக்கிறான். ஆனால் தேவன் அவர் ஆவியாக இருக்கிறார். அப்போ ஆதாம் அதை இன்னும் கண்டுபிடிக்கிறான். வந்திருக்கிறது பிதாவாகிய தேவன், அவர் வருவதற்காக நான் காத்திருக்கணும். அவர் இந்த நேரத்தில் தான் வருவார், அவர் இந்த இடத்துல தான் என்னை சந்திப்பார், அவரோடு கூட நான் இதெல்லாம் பேசணும், அவர்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அறிஞ்சி ஆராய்ந்து செயல்படக்கூடியவனாக அவன் இருந்தான். ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் அந்த ரீதியில் ஆதாம் உருவாக்கப்பட்டு இருந்தான். இந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் தன்மை பிதாவாகிய தேவனிடத்துல இருந்தது. இரண்டாவது, ஆதாமுக்குள்ள நன்மையை தவிர தீமையை அறியாத பரிசுத்த சுபாவம் இருந்தது. இதை எப்படி நான் சொல்றேன்? ஒருவேளை ஆதாமை பாவத்தோடு தேவன் படைச்சிருந்தாருன்னா அவனை தேடி பகலின் குளிர்ச்சியான வேலையெல்லாம் அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஆதாமை தேடி பிதாவாகிய தேவன் பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆதாமை எங்க என்று சொல்லி தேடி போய் அவனை சந்தித்து பேசுகிறாருன்னு சொன்னா ஆதாம் பாவம் செய்யாதவனாக, அவன் ஒரு பரிசுத்த நிலையில அவன் உருவாக்கப்பட்டவனாக அவன் இருந்தான். நல்லதை தவிர அவனால தீமை எதையும் யோசிக்க முடியாத ஒரு அந்த மனநிலையில அவன் இருந்தான். இந்த மனநிலை பிதாவாகிய தேவனிடத்துல உண்டு. அவர் யாருக்கும் எந்த ஒரு காலத்திலும் தீமை செய்ய மாட்டார், அவர் தீங்கிழைக்க மாட்டார், நல்லதை தவிர வேறொன்றும் அவர் செய்ய மாட்டார். அதே போல அவர் ஆதாமை படைத்திருந்தார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்களா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இங்க யார் சொல்றா? பவுல் சொல்றார். ஆனா அப்ப ஆதாம் எப்படி படைக்கப்பட்டான்னு சொன்னா தேவனுடைய சாயலாக இருக்கக்கூடிய நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாகவும் ஆதாம் படைக்கப்பட்டான். அதனால தான் தீமையை அவனால் செய்ய முடியாது, தீமை இல்லாத நன்மையை மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு சுபாவம் நிறைந்தவனாக ஆதாம் அவன் படைக்கப்பட்டிருந்தான். இங்க நம்ம மறுரூபம் ஆக்கப்படணும் என்று சொன்னது இழந்து போன ஆதாமுடைய ரூபம் அதுதான். அந்த ரூபத்துக்கு நீங்கள நானும் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இங்க அப்போஸ்தலர் பவுல் ஒரு வாஞ்சையோடு கூட இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்ப மெய்யான ஒரு நீதி, மெய்யான ஒரு பரிசுத்தம் உள்ளவனாக ஆதாம் படைக்கப்பட்டு இருந்தான். மாத்திரமல்ல, ஆதாமுக்குள்ள அதிகாரத்தை அவர் கொடுத்திருந்தார், வல்லமையை கொடுத்திருந்தார், அவனுக்குள்ள ஆள் தத்துவத்தை கொடுத்திருந்தார். அவன் சொன்னா விலங்குகள் எல்லாம் கீழ்ப்படிய முடிக்கி அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை அவனுடைய வாயினுடைய வார்த்தையில அவர் வைத்திருந்தார் பாருங்க. ஆமேன். அப்ப இது எதை குறிக்குதுன்னு சொன்னா சர்வ சிருஷ்டிக்கு மேல அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை குறிக்கிறது. ஆதியாகமம் 1:28 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வதற்கு அவனுக்கு அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்திருந்தார். இந்த அதிகாரம் யாருக்கிட்ட ஏத்தமா இருந்தது? இது தேவனிடத்தில் இருந்தது. தேவனுக்கு சகலவற்றின் மேலையும் ஆளுகை செய்ய அதிகாரம் உள்ளவராக இருந்தார். 4வது பாயிண்ட், ஆதாம் சிந்தனையும் புத்திசாலித்தனமும் நிறைந்தவனாக இருந்தான். இன்டெலிஜென்ட், பயங்கர இன்டெலிஜென்ட்டா, அறிவாளியா அவன் இருந்தான். பிதாவாகிய தேவன் எப்படி ஒரு காரியத்தை ஆராய்ந்து அறிந்து நிதானித்து யோசித்து செயல்படுவாரோ
அப்படிதான் ஆதாமும் செயல்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமீன். ஆதாம் பாருங்களேன், தேவன் உலகத்தில் எல்லா விலங்குகளையும் படைத்து விட்டு அந்த விலங்குகளுக்கெல்லாம் பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆதாம் இடத்துல கொண்டு வருகிறார். ஆதாம் அவைகளை பார்த்து ஒவ்வொரு விலங்குக்கும் அவன் பிதாவாகிய தேவன் விரும்புகிற பெயரை வைத்தான். அவன் வைத்த எந்த பெயரையும் தேவன் மாற்றவே இல்லை. அப்படின்னு சொன்னா பிதாவாகிய தேவன் என்ன நினைச்சு எந்த விலங்குக்கு எந்த பேர் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரோ அதை அவன் அறிந்தவனாக ஞானம் நிறைந்தவனாக இருந்து அவைகளுக்கு அவன் பெயர் வைத்தான். அப்ப அவனுக்கு அறிவு இருந்தது, புத்திசாலித்தனம் இருந்தது, அவன் யோசித்து செயல்படக்கூடியவனாக அவன் இருந்தான். கடைசி 5வது பாயிண்ட், ஆதாமுக்குள்ள தேவன் எப்படிப்பட்ட அவருடைய சிந்தனை வைத்திருந்தான்னு சொன்னா உறவு கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை, அன்பு கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை, நேசிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை ஆதாமுக்குள்ள தேவன் வைத்து அவனை படைத்திருந்தார். பாருங்க, தேவனுக்குள்ளேயும் அன்பு, உறவு கொள்ளக்கூடிய அந்த எண்ணம், நேசிக்கிற எண்ணம், பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணம் இருந்தது. அதே எண்ணத்தை ஆதாமுக்குள்ள வைத்து தேவன் உருவாக்கினார். அதனால தான் தேவனுடைய சத்தம் கேட்ட உடனே அவன் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உடனடியாக ஓடி போய் அவருடைய பாதத்தில் அவன் அமர்ந்திருந்தான். அடுத்தது அவனுக்கு ஏற்ற ஒரு ஜோடியை கொடுத்த போது அந்த ஜோடியை அவன் அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவங்களோடு கூட உறவு வைத்துக்கொள்ள, தொடர்பு வைத்துக்கொள்ள, அவங்களை நேசிக்க, அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய தன்னை அவன் ஒப்பு கொடுக்கிறவனாக இருந்தான். அப்போ உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவனாக, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக ஆதாமை தேவன் படைத்திருந்தார். இப்போ இது எல்லாமே பிதாவாகிய தேவனுக்குள்ள இருந்த எல்லா சுபாவங்களையும் ஆதாமுக்குள்ள அப்படியே வைத்து ஆதாமை ஒரு ஜீவ ஆத்மாவாக என்றென்றைக்கும் மறிக்காம என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாக என்றென்றைக்கும் பிதாவாகிய தேவனோடு ஒன்றித்து இருக்கணும் என்று நோக்கத்துக்காக படைக்கப்பட்டவன் தான் ஆதாம். ஆதாம் சொன்ன அர்த்தங்க ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தகப்பன். இப்போ இந்த ஆதாமுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டது. இப்போ பாவத்திற்கு முன்பு இந்த ஒளியுள்ள தேவனுடைய சாயலால் நிறைந்து இருந்தவன் தான் ஆதாம். பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருந்த அப்படி எல்லா காரியங்களையும் ஆதாமுக்குள்ளே பார்க்க முடியக்கூடிய அளவுக்கு ஒளியில் வாசம் செய்யக்கூடியவனாக, இருளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருந்தான் ஆதாம். ஆனால் அந்த பெற்றுக்கொண்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஒரே ஒரு இச்சையினால, ஒரே ஒரு பாவத்தினால முற்றிலுமாய் இழந்து போனான். அவனுக்குள்ள இருந்த ஜீவ ஆத்மா இப்போ எப்படி மாறி போச்சுன்னு சொன்னா, ஜீவன் இருந்த இடத்துல இப்போ பாவம் வந்ததுனால ஜீவ ஆத்மா இப்போ பாவ ஆத்மாவாக மாறி போயிடுச்சு. அவன் தேவனுடைய சாயல்ல இருந்து முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு, தேவனுடைய சாயலிருந்து முற்றிலுமாக தள்ளப்பட்டு, தேவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லாதவனாக இவன் புறக்கணிக்கப்பட்டவனாக, அந்த சாயல்னால உண்டாகக்கூடிய சகல ஆசீர்வாதங்களையும் அதிகாரங்களையும் இழந்தவனாக அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வேதம் சொல்லுகிறது துரத்தப்பட்டானா. எவ்வளோ ஒரு மனசு கஷ்டமான காரியம் பாருங்க. இப்போ நம்ம பெத்த ஒரு பிள்ளைய நீ வீட்டிலே இருக்காதடா, நீ எங்கேயாவது ஒழிஞ்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது துரத்துவோமா? அப்படியே ஒரு அப்பா அம்மா அந்த பிள்ளைய துரத்துறாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கும்? அப்படிப்பட்ட பிள்ளையாக ஆதாம் மாறி போனான். ஆண்டவர் சொல்றார், இனி இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நீ வாழ தகுதி அற்றவனா போயிட்ட, உன்னால இந்த ஏதேன் தோட்டம் இனியும் தீட்டுப்படக்கூடாது, நீ இந்த இடத்தை விட்டு ஓடிப்போய் என்று சொல்லி ஏதேனிலிருந்து அவனை துரத்துகிறார். ஏதேன் தேவ சாயல் நிறைந்த இடம், ஏதேன் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடம், ஏதேன் தேவன் வந்து தங்கி தரித்திருக்க விரும்பி உருவாக்கப்பட்ட ஒரு இடம். இப்போ அந்த இடம் பாவம் என்கின்ற ஒரு வித்து உள்ள நுழைய ஆரம்பித்த போது தேவன் அவனை துரத்தினார். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? மனுஷ குலம் ஒட்டு மொத்தமும் ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழையக்கூடாத ஒரு துர்பாக்கிய நிலைமைக்கு நாம் எல்லாரும் தள்ளப்பட்டுட்டோம். அப்ப அந்த ஏதேன் தோட்டம் ஆதாமை தள்ளின பிறகு மூடி போடப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த மூடி தான் இன்றைய வரைக்கும் இருக்கிற பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருக்கிற மனுஷர்கள் மேலே போடப்பட்ட முக்காடு என்று சொல்லி நம்ம சென்ற வாரம் பார்த்திருந்தோம். அந்த முக்காடு ஏதேன் தோட்டம் மூடப்பட்டு தேவனுடைய மகிமையை காண முடியாதபடிக்கு தடைப்பட்டது போல பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் தேவனுடைய பிரசனத்தை நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அந்த மூடி
இன்னைக்கும் மூடப்பட்டு முக்காடாக அவர்கள் மேலே இருக்கிறது. அப்போ அந்த முக்காடு நீங்கணும்னு சொன்னா, அந்த முக்காடு மாறி போகணும்னு சொன்னா, பெற்றுக்கொண்ட அந்த ஜீவ ஆத்மா என்கின்ற தேவ சாயல்ல ஆதாம் அதை ஆசையாய் தொடர்ந்து அதில் வாழ தன்னை ஒப்பு கொடுக்க முடியாமல் போனான். அதைத்தான் பவுல் இப்படி சொல்றாரு பாருங்களேன். பிலிப்பியர் 3:12-14 வசனத்தை கொஞ்சம் வேகமாக வாசிங்க. நான் நடந்ததாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இவைகளை நோக்கி தொடருகிறேன். இலக்கை நோக்கி தொடருகிறேன். பவுல் பாருங்களா, ஒரு காரியத்தை இங்கே டிக்ளேர் பண்றார். என்னத்தம்மா டிக்ளேர் பண்றார்? என்னுடைய முந்தின அந்த காரியத்தை நான் இனி நினைக்காம, என்னுடைய முந்தின வாழ்க்கையை நினைக்காம, உங்களுக்கு புரியும்படி சொல்ல போனால் முந்தின சாயலை நான் நினைக்காம எனக்கு பிந்தின காரியத்தை நோக்கி, பிந்தின ஒரு சாயலை நோக்கி நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராக ஆசையாக தொடர்றேன். எப்படிங்களா? எந்த விதமான கஷ்டமோ, எந்த விதமான நிர்பந்தமோ, எந்த விதமான யாரோ அவரை ப்ரெஷர் பண்ணி இதை செய் என்று சொன்னதாகலாம் அவர் எழுதாமல் ஆசையாய் அதை தொடரக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக அப்போஸ்தலர் பவுல் அவர் போகிறார். நான் இன்னும் அடையலை, நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன், நான் அந்த சாயலை இன்னும் பெற்றுக்கொள்ளலை, ஆனால் அந்த சாயலுக்கு நேராக நான் தொடர்ந்து ஓடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்போ அவர் சொல்கிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், அதை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் அதை ஆசையாய் பிடித்து கொண்டிருக்கிறேன். பவுலை தேவன் எதற்காக அழைத்தார்? எதற்காக அவன் பிடிக்கப்பட்டான்? மறுரூபமாக்குவதற்கு. ஏன்னா பாவ மனுஷனா தேவனுடைய ஜனங்களை கொலை செய்யக்கூடிய ஒரு கொலை பாதகனா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவன் அவனை பிடித்தது அவன் மறுரூபமாக்கப்படணும், அவன் மகிமையின் சாயலை அடையணும், இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நிகராக அவன் மாற்றப்படணும். அதற்காக அந்த மகிமையின் சாயல் அவன் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அவனுக்குள்ள இருக்கிற பாவ சாயல் அவனை விட்டு விலகி போகத்தான் ஆகணும். அப்படி போனாதான் அவனுக்கு மகிமையின் சாயல் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது, அதை நான் பெற்றுக்கொள்ளணும், அதன் மேலே நான் வாங்கிக்கணும், நான் அதை ஆசையாக தொடரணும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உண்டாகும். அவனை அழைத்த அழைப்பு நற்செய்தி சொல்லதான். ஆனால் நற்செய்தியை பாவ சாயல்ல போய் சொல்ல முடியாது, தேவனுடைய வார்த்தையை பாவ சாயல சொல்ல முடியாது, தேவனுடைய சபையில் பாவ சாயல நிற்க முடியாது, தேவனுடைய நாமத்தை பாவ சாயலிருந்து துதிக்க முடியாது, ஸ்தோத்தரிக்க முடியாது, மகிமைப்படுத்த முடியாது. அதற்கு நீங்களும் நானும் மறுரூபத்திற்கான சாயலுக்கு மாறித்தான் ஆகணும். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சாயல் இருந்தது. அந்த சாயல் முந்தின ஆதாமுடைய சாயல். பொதுவாக சொல்ல போனால் பிசாசினுடைய சாயல் தான் நமக்குள்ளே இருந்தது. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி பேசுனீங்க, எப்படி சிந்திச்சிங்க, ஒரு காரியத்தை எப்படி நீங்கள் ரசிச்சிங்க, ஒரு பாவத்தை எப்படி நீங்கள் செஞ்சீங்க, உங்களுடைய நடை எப்படி இருந்தது, உங்களுடைய உடை எப்படி இருந்தது, உங்களுடைய செயல்கள் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி சிந்திச்சிங்க, அதை யோசனை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வையுங்க. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இப்போ உங்களுடைய நடை எப்படி இருக்குது, இப்போ உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குது, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது, உங்களுடைய ஆடையை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, உங்களுடைய அந்தரங்கம் எப்படி இருக்குது, கணவன்கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைகள் கிட்ட ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி பேசுறீங்க, இப்போ எப்படி பேசுறீங்க. அதை தான் பவுல் சொல்கிறேன், நான் முந்தின அந்த பாவ சாயலை நான் வெறுக்கிறேன், அதை சீ என்று சொல்லி நான் தள்ளுறேன். தள்ளிட்டு தேவன் என்னை அழைத்த அந்த அழைப்பின் நோக்கத்தை ஒரு பந்தய பொருள் போல் நான் முன்னாடி வச்சுட்டு அதை நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் தொடர்ந்து ஓடுகிறேன். அப்போ என்னன்னு சொன்ன, அந்த பாவ சாயல் ஒரு நாள் அவரை விட்டு போகாது. ஒவ்வொரு நாளும் அந்த பாவ சாயலை தனக்கிட்டேருந்து பிரித்து போடுவதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல மாட்டேன். நான் ஒன்று செய்கிறேன், அதை நான் மறந்துடுறேன். மறந்துட்டு எனக்கான ஒரு இலக்கு முன்னாடி இருக்குது, மறுரூபம் என்கின்ற ஒரு இலக்கு முன்னாடி இருக்குது, அதை நோக்கி நான் ஆசையாக தொடர்கிறேன். அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் மறுரூபத்தை நோக்கி நீங்கள் ஆசையாக ஓடின்னு இருக்கிறீங்க? அப்போ உபத்திரவங்கள் வந்த உடனே, பிரச்சனைகள் வந்த உடனே, ஏதோ ஒரு பாஸ்டர் ஏதோ ஒன்று சொன்ன உடனே இப்போ நீங்கள் உடஞ்சி போய் உக்காந்து நின்றுங்கன்னு சொன்னால் நீங்கள் மறுரூபத்தை நோக்கி ஓடலை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தன் ஓடுறான்னு சொன்னால் ஓடுகிற அவனுடைய சிந்தனையை டிஸ்டர்ப் பண்ணணும், அவன் ஓடுவதை தடுக்கணும். அதற்காக கண்ட வார்த்தையை சொல்லின்னு இருப்பான்.
ஆனால் ஓடக்கூடியவனுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும். அந்த பந்தய பொருள் தான் மறுரூபமாகிய மகிமையின் மேல் மகிமை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை. நான் சொன்ன பாருங்க முன்னாடி, அந்த கழுகு அது போய் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற முடிகளை எல்லாம் பிச்சு தூக்கி போடும். அதையெல்லாம் முந்தின மனுஷனுடைய சாயல். அந்த கழுகு தன்னை பார்த்துச்சுன்னா தன்னையே அருவறுக்கக்கூடிய ஒரு சாயல். என்ன இது, என்னுடைய உடம்புல முடியெல்லாம் காணா, பாதி முடிய காணா, ஐயோ நான் இவ்வளோ அசிங்கமாக இருக்கிறேனே என்று சொல்லக்கூடிய ஒரு சாயல் அந்த கழுகுக்குள்ளே இருக்கும். இப்போ அந்த கழுகு உட்காந்து ஒவ்வொரு முடியாக தன்னுடைய சரீரத்திலேருந்து அது பிச்சு போடும். பிச்சு போடும்போது அல்லேலூயா ஓசானா பாடின்னு போடணும்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு முடியும் பிக்கும்போது அவ்வளவு வேதனை, அவ்வளவு வலி, அவ்வளவு ஆதங்கம், அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு வருத்தம் அதை பிச்சு பிச்சு போடும். கடைசியாக எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிற தன்னுடைய அழகை அது அந்த மலையில் கொத்தி 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 அந்த அழகு உடச்சி போடும். அதுக்கு முன்னாடி நகங்களை பிச்சு போடும். அப்போ நீங்கள் நான் மறுரூபமாக்கப்பட போகிறேன்னா உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற பழைய சாயலை பிச்சு போட்டுருக்குறோமா? அதை எடுத்து போட்டுருக்குறோமா? இன்னும் எனக்குள்ள கோபம், இன்னும் எனக்குள்ள வெறுப்பு, இன்னும் எனக்குள்ள ஆத்திரம், இன்னும் எனக்குள்ள முணுமுணுப்பு, இன்னும் எனக்குள்ள குறை சொல்லுகிற அந்த ஆவி இருக்குதுன்னு சொன்னால் நான் இன்னும் கழுகை போல என்னை பார்க்காம இருக்கிறேன். இப்போ பிதாவாகிய தேவன் பார்க்கும்போது அந்த கழுகு உடம்புல எப்படி பாதி முடி இல்லாமல் இருந்துச்சோ அப்படித்தான் இன்னைக்கு ஜனங்கள் தெரிவாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் பிடுங்க மாட்டேன், நான் அதை பிடுங்கவே மாட்டேன். ஏன்னா நான் பிடுங்கினா உனக்கு வலிக்கும். அப்போ நீ என்ன பண்ணுவோம்? யாரை குறை சொல்லுவோம்? நம்ம யாரை குறை சொல்லுவோம்? தேவனை குறை சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீயே பிடிங்க போடு. நீ பிடிங்க போட்டா வலிக்காமல் பிடுங்க முடிஞ்சா பிடிங்கோ, வலியை தாங்கின்னு பிடுங்க முடிஞ்சா பிடுங்க, கோபத்தை பிடிங்க போடு, ஆத்திரத்தை பிடிங்க போடு, எரிச்சலை பிடிங்க போடு, முணுமுணுக்கிறத முள்ளு பிடிங்க போடு, குறை சொல்லுத பிடிங்க போடு. புரியுதுங்களா? இப்போ பிடிங்க போட்டாதான் பிடிங்க போட்டாதான் பிடிங்க போட்டாதான் பிடிங்க போட்டாதான் இப்போ நீங்கள் அப்படியே வெறும் உரிச்ச கோழி அப்படியே எடுத்துன்னு போய் நம்ம சிக்கன் 65 கூட போட்டுக்கலாம், பார்பிக்யூ கறி கூட போட்டு சாப்பிட்ற அளவுக்கு அப்படியே கோழி உட்காந்து இருக்கிற மாரி அந்த பறவை உட்காந்து கொண்டு இருக்கும். எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிற மூக்கு அழகை உடைச்சி போடும். அப்போ நமக்கு எல்லா பாவத்துக்கும் கேட்டாக இருக்கிறது எதுங்க? நாக்கு, வாய். அதை நம்ம உடைச்சி போடுவோம். உடைச்சி போட்டு இப்போ காத்து கொண்டு இருக்கும்போது நாள் வரும், ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அன்புன்ற ஒரு முடி வளரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா தாழ்மைங்கிற ஒரு முடிவு வளரும், கீழ்ப்படுதல்ங்கிற ஒரு முடி வளரும், நல்ல சிந்தனைங்கிற ஒரு முடி வளரும், நற்செயல்கள்ங்கிற ஒரு முடி வளரும், இல்ல இச்சை அடக்கம் என்கின்ற ஒரு முடி வளரும், தயவு இந்த பக்கம், நற்குணம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முடிகள் வளரும் 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 வளரும். இப்போ நல்ல பேச்சு, யாக்கோபு சொல்றாரு, நெருப்புக்கு சமமானதான் நாக்கு. இப்போ அந்த நாக்கு அப்படியே நெருப்பாக இருந்த நாக்கு இப்போ நல்ல தண்ணீரை போல மாறி சாந்தமுள்ள பேச்சு பேசக்கூடிய ஒரு நாக்கா எனக்கு மாறும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். அப்போ அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மறுரூபமாகணும். அப்போ திடீர்னு வெடிச்சிடுறோம் பாருங்க, திடீர்னு உச்சியில் நிற்கிறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் நிற்கிறோம். இது மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அழகு கிடையாது. சொல்லுது புரியுதுங்களா? அப்போ அந்த மறுரூபத்துக்கு நேராக பவுல் போனார்னா ஒரே நாளில் போயில்லைங்க. பவுல் பல ஆண்டுகள் அதற்காக போராடி 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 என் உடம்புல ஒரு முள்ளு குத்துனா ஒரு முள்ளும் குத்தலை, அவர் பிடுங்கின இடத்துலேருந்து குத்தினுங்க தவிர. எப்போதெல்லாம் ஒரு பிடிங்க போட்டார் ஒரு காரியத்தை, எப்போதெல்லாம் கோவத்தை பேதர்கிட்ட அப்படி எகுத்துன்னு அப்படி வீரமாக கத்துறாரு பேதர்கிட்ட, அந்த முள்ளை பிடிங்க போட்டிருப்பாரு, வலிச்சிருக்கும். யாருக்கிட்ட ஒன்று கத்தி இருப்பாரு, கூவி இருப்பாரு, தப்பாக பேசியிருப்பாரு, ஏதோ செஞ்சிருப்பாரு. அப்போ அந்த முள்ளை பிடுங்குறாரு. பிடுங்க போல ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் என் உடம்புல ஒரு முள்ளு குத்து. அதுக்கு நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க. நான் பண்ண ஆராய்ச்சி பிடுங்கின இடத்துலேருந்து அவருக்கு வலி வருது. அப்போ சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் எங்கேயோ ஒன்று குத்துது, எங்கேயோ என்ன குத்துதுன்னு சொன்னால் அந்த முள்ளை நான் உடனே பிடுங்கணும். பிடுங்கினாதான் மறுரூபத்துக்கு நேராக நான் போக முடியும். மறுரூபம் அடைந்து மகிமையின் மேலே நான் மகிமை அடைய முடியும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பு நிற்கும் பொழுது இதோ உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, அங்கே என்ன சொல்ற, என்னுடைய மகிமையில பிரவேசி என்று சொல்லி கர்த்தர் சொல்வார்ல, கரைகளை தட்டுங்களேன். என்னுடைய பழைய சிந்தனை, என்னுடைய பழைய நினைவு, என்னுடைய பழைய யோசனை, நான் முன்னாடி பார்த்த மாதிரியே என்னுடைய கண்ணு இன்னைக்கும் பார்க்குது.
நான் முன்னாடி பேசின மாதிரி நான் இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால் அந்த மறுரூபமாகக்கூடிய அந்த ப்ராசஸில் நான் எங்கேயோ ஒரு இடத்துல தேங்கி நின்றுட்டேன். நான் மறுரூபம் ஆகணும்னு சொல்லி நான் ஒரு முயற்சி எடுத்தேன்ல, அந்த முயற்சி ஒரு இடத்துல நின்று போயிடுச்சு. இப்போ நான் புதிய மனுஷனா புதிய சிருஷ்டியா மாறணும்னு நினச்சாலும் என்னால் மாற முடியாது. காரணம், இப்போ நான் பழைய துணியாகவே இருக்கிறேன். அந்த பழைய துணியோடு தேவன் ஒருபோதும் கொண்டு வந்து புதிய துணியை வச்சு தைக்கவே மாட்டார். காரணம், அது தைச்சாலும் நிலச்சி நிற்காது, அது பழைய துணியை சேர்த்து கிழிச்சிக்கின்னு போயிடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய துணி தான், அதுக்கு பேரே பழைய துணி. ஆண்டவர் சொல்ற, நான் உங்களுக்கு புதிய துணியை கொடுக்குறேன். அந்த புதிய துணி என்பது, புதிய ஆடை என்பது மறுரூபத்தினுடைய மகிமைக்கு நேராக நீங்களும் நானும் நடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். சரி, அப்போ என்னால் அப்போ சிந்தனையை மாற்ற முடியல, என்னுடைய எண்ணத்தை மாற்ற முடியல, என்னுடைய இச்சைகளை மாற்ற முடியல, நான் என்னுடைய செயல்களை மாற்ற முடியல. பாருங்கள், நிறைய பேருக்கு இச்சை இருக்காது, நிறைய பேர் கொலை செய்ய மாட்டோம், நிறைய பேர் பாவம் செய்ய மாட்டோம், நிறைய பேர் துணிகரமான பாவம் இருக்குது. பாவத்தில் பல பாவங்கள் இருக்குது. துணிகரமான பாவம்லாம் சபையில் இருக்கிற யாருமே செய்ய மாட்டோம். நான் எழுதி கொடுக்குறேன், நம்ம யாருமே துணிகரமான பாவங்கள் செய்ய மாட்டோம். தாவீது செஞ்ச பாவமே நம்ம யாருன்னா செய்வோமானா யாருமே செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு தாவீது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறார், ஆகவே நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் தேவனை பிரியப்படுத்தாமல் மனுஷரை பிரியப்படுத்த ஓடிக்கொண்டு இருப்போம். தேவன் மேலே நீங்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம மனுஷர்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்போம். தேவனை நேசிக்கக்கூடிய நேசத்துக்கு விரோதமாக மனுஷர்களை நேசித்து கொண்டு இருப்போம். மனுஷர்களை ஒரு மனுஷன் பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே சவுலுடைய வாழ்க்கைக்கு நேராக தள்ளப்பட்டுடுவோம். ஆனால் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தாவீதின் வாழ்க்கையை போல மாற்றப்படும். அப்போ இன்னைக்கு நீங்கள் மறுரூபமாக்கப்படுவதற்கு அந்த ப்ராசஸுக்குள்ளே இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, நான் ஏதோ ஒரு காரியத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி நின்று இருக்கிறேன், நான் பிளாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் மறுரூபம் ஆகுகிற காரியத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அங்கேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு சொன்னால் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நேராக நான் மாற்றப்படணும். கிறிஸ்துவை நான் தரித்து கொள்கிறவனாக நான் இருக்கணும். அப்போ பழைய சிந்தனை என்னால் மாற்ற முடியாது, கோபம் என்னால் மாற்ற முடியாது, எரிச்சல் என்னால் மாற்ற முடியாது, இச்சை என்னால் மாற்ற முடியாது. யாராவது நீங்கள் நினைக்கிறீங்களா முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண என்னால் முடியவே முடியாது. நான் போய் மலையில் ஏறி உட்காந்து கண்ணு மூடின்னு உட்காந்து நான் பண்ணி ஜெபிச்சுன்னு வந்தாலும் என்னால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இச்சை என்கின்ற அந்த அசுத்தத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மறுரூபம் ஆகிறதுக்கு நான் விரும்பவே மாட்டேன். அப்போது என்னால் இதை செய்ய முடியாது. அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போகிறது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அவர் வருவார். ஆமாம், அவர் உங்களுக்குள்ள உட்காந்துக்கின்னு சகல சத்தியத்திலையும் உங்களை வழி நடத்துவார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அந்த சகல சத்தியத்தில் ஒரு சத்தியம் தான், அப்பா நீதாயா இயேசு, நீதாமா இயேசு. உன் சாயல் இப்போ பாவ சாயலாக இருக்கு, இயேசுவை பாரு, அவர் சாயலுக்கு நீ மாறினாதான் உனக்கு இயேசு கிட்ட பங்கம் உண்டு, சுதந்திரமும் உண்டு. ஆமேன். நல்ல கரையில் தட்டுங்களேன். இப்போ புரியுதுங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் அந்த சாயலுக்கு நேராக நடத்த அவர் விரும்புகிறார். இப்போ யார்கிட்ட அதை அவர் செய்ய ஆரம்பிப்பார்னு சொன்னால், எந்த ஒரு மனுஷன் இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் அடியேன் இருக்கிறேன். ஆமாம், சொன்னா பாருங்க, அன்னைக்கு ஒருத்தவன் சாமுவேலன்னு சொன்ன உடனே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கணும். யார் ஒருத்தவங்க வீம்பு பிடிச்சிட்டு நின்றுக்கிறாங்களோ அவங்களுடைய பாருங்க, உங்கள் பிள்ளைங்களே பாருங்களேன், நீங்கள் ஒரு காரியம் சொன்ன உடனே உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சா அந்த பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் இல்லையே, உங்களுக்கு சந்தோஷம் வந்துடுதா? அதே நேரத்தில் அந்த பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் போகும்போது முதல்ல வருத்தப்படுறது யார் தெரியுங்களா? அப்பா அம்மா தான் வருத்தப்படுவோம். அப்போ பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, நான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரை உங்களுக்காக நான் அனுப்பி உங்கள் கூட இருக்கும்படிக்கு நான் தந்துட்டு போயிருக்கிறேன். அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்குற எவனாகிலும் உண்டோ என்று பார்க்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் பார்த்துட்டே இருப்பார். ஒருத்தன் பிடிச்சிட்டார் பரிசுத்த ஆவியானவர். இந்த இடத்துல ஒருத்தனை பிடிச்சிட்டாரு. அப்போ இங்கே ஒரு அம்மாவை பிடிச்சிட்டாரு. அங்கே ஒரு பிள்ளையை பிடிச்சிட்டாரு. இப்போ இவர்கள் எல்லாம் என்னுடையவர்கள்னு சொல்லி பரலோகத்து தூதர்களுக்கு மத்தியில் தேவன் சொல்வார், பாருங்க, இந்த அம்மா என் ஆளு, இந்த தம்பி என் பையன், இந்த புள்ள என்னுடைய புள்ள, இவர்கள் என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் தூதர்களுக்கு முன்பு உங்களையும் என்னையும் மகிமைப்படுத்துவார். ஆனால் சொல்லும் போது ஒருத்தன் அசட்டை பண்ணி காத முடின்னு போகிறான்ல, பிதாவாகிய தேவன் தூதர்களுக்கு முன்பாக
எப்படி யோசனை பண்ணி பாருங்களேன். இதுதான் இன்னைக்கு உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுக்கு நடக்கக்கூடிய சம்பவம். அப்போ ஏதோ ஒரு கொர்பையில் ஏதோ ஒரு சபையில் நம்ம உட்காந்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் உங்களையும் என்னையும் பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுவாரா? ஆமை. இதுக்கே அவர் சந்தோஷப்பட்டாருன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக மாற்றப்பட 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 மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாடி நிற்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதோ எனக்கு சந்தோஷம் இருக்குதோ தெரியாது, பிதாவாகிய தேவனுக்கு பூரண சந்தோஷம் உண்டாகும். நல்ல காரியங்களை கொடுங்களேன். அப்போ முந்தின சாயல் அது பாவ சாயல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அநேக கிறிஸ்தவர்கள் அல்லது அநேக சபையில் இருக்கிறவங்க முந்தின சாயல் மேலே இன்னும் ஒரு ஈர்ப்பு வைத்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் பிந்தின சாயலை வாங்கிப்பாங்க. முந்தின சாயலும் எனக்கு இருக்கணும், ஏதோ ஒரு காரணம் என்னால் அது விடவே முடியலைங்க, அதுக்கு தான் ஆவியானவர். இப்போ அதை என்னால் விட முடியாது, இது எனக்கு வேணும்னு சொன்னால் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். உங்கள் வீட்டுக்குள்ளார இருக்கிற தேவையில்லாத பொருளை வெளியே தூக்கி போட்டாங்கன்னா வீடு முதல்ல இடம் கிடைக்கும், புதுசாக ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்க முடியும். இருக்கிற பொருள் மேலே இன்னொரு பொருளை வச்சா இருக்கிற பொருளும் வேஸ்ட்டு, கொண்டு வந்து வச்ச பொருளும் வேஸ்ட்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார், முதல்ல உங்ககிட்ட இருக்கிற வேண்டாததை எடுத்து போடு. அப்போ வேண்டாததை எப்படி எடுத்து போட முடியும்? அதுக்கு தான் உள்ள ஒருத்தர் உட்காந்துங்கிறார். அவர் சொல்கிறார், இந்த குணம் உனக்கு வேணாம், இந்த சிந்தனை உனக்கு வேணாம், இந்த எண்ணம் உனக்கு வேணாம், இந்த யோசனை உனக்கு வேணாம், இந்த பேச்சு இது எனக்கு பிடிக்கல வேணாம், இந்த நினைவு வேணாம், நீ எடுத்து போடுன்னு சொல்கிறாரு. அப்போது அதை கேட்டு ஆமாம் ஐயா அதோ நான் இருக்கிறேன் வாங்க எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சாயலை உருவாக்குவார். ஆனால் எடுக்க மாட்டேன், நீ யாரையா சொல்லுது, நான் யார் சொல்லுது, நான் தான் செய்யணுமா, நீ செய்ய மாட்டியா, நீ போனியா, நான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குற மனுஷங்கிட்ட ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், கையை கட்டி நின்று இருப்பார். ஆண்டவர் ஜென்டில்மேன். ஆமேன் சொல்லுங்களேன். உங்களை எந்த வகையிலும் தொந்தரவு பண்ண மாட்டார். ஆமேன். அப்போ முந்தின ஆதாமுடைய சாயல் அது பாவ சாயல். அந்த சாயலை தேவன் வெறுக்கிறவராக இருந்ததுனால அவனை ஏதனை விட்டு துரத்தி போட்டாரு. ஆனால் பிந்தின ஆதாம் தெய்வீக சாயல், அவர் தேவனுடைய சாயல். அந்த சாயல் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல். அந்த சாயல் மற்றவர்களால் குற்றப்படுத்த முடியாத ஒரு சாயல், மற்றவர்களால் குறை சொல்ல முடியாத ஒரு சாயல். அந்த சாயல் தாங்க பரலோகத்தின் சாயல். அந்த சாயலை பூமியில இருக்கும் பொழுது வெளிப்படுத்தி அந்த சாயல்ல கொஞ்சம் கூட குறையாம, அதனுடைய வாசனை கொஞ்சம் கூட குறையாம தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் மட்டும்தான் அவருக்கு முன்பாக வைத்த ஜீவ கிரீடத்தை இழந்து போகவே இல்லை, அதை ஓடி அவர் பெற்றுக்கொண்டார். நல்ல மீண்டுமாய் கரங்களை தட்டுங்க. அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர் 3:3 சொல்றார், வாசிங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரோ. பாருங்க, இத்தனை பாடுகளையும் வீணா பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிற்று. பவுல் பாருங்களேன், ஒரு ஆத்ம தரிசனம் நிறைந்த ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தனை நிறைந்த ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துனுடைய இருதய தாகத்தை துடிப்பை உணர்ந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் எழுதுனான் பாருங்க, கலாத்து சபையை பார்த்து, ஆவியினால நல்ல அட்டகாசமாக நீங்கள் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கப்பா, நானே பார்த்து உங்களை ரொம்ப பாராட்டிலாம் பேசியிருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சிங்க. ஆனால் இப்போ நீங்கள் மாம்சத்தில் அந்த தொடக்கத்தை முடிக்க போறீங்க. நீங்கள் இவ்வளோ அறிவில்லாதவங்களா, இவ்வளோ புத்தி இல்லாதவங்களா அப்படின்னு சொல்லி பவுலு கேட்குறார். நான் கேட்டால் நீங்களாம் கோச்சிக்குவீங்க, அப்படி தானே? நான் கேட்டால் நீங்கள் கோச்சிக்குவீங்க. ஆனால் எங்கள் அப்பா கேட்குறாரு, பவுலு கேட்குறார், உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களன்னா உங்களை கிடையாது, இங்கே நடக்கிறவங்கள சொல்கிறேன், நீங்கள் ஒன்று நான் உங்களை சொல்கிறேன் நினச்சிக்க போகிறீங்க. அறிவில்லை உங்களுக்கு, புத்தி இல்லை உங்களுக்கு, ஆவியில் அட்டகாசமாக ஆரம்பிச்சிங்க. யோசனை பண்ணி பாருங்களேன். நான் அடிக்கடி யோசிக்கிறது, என் கூட ரசிக்கப்பட்டவங்க, உங்கள் கூட ரசிக்கப்பட்டவங்க இல்லை, உங்களை விட நீங்கள் கூட பார்த்து பொறாமப்பட்டிருப்பீங்க. என்னடா இருந்தாலும் இவ்வளோ சூப்பராக ஜெபிக்கிறாயா, சா அந்த ஆளு மாரி நான் ஜெபிக்கணும்னு நீங்கள் கூட பொறாமப்பட்டு இருக்கிற ஒரு ஆள், ஒரு யாரோ ஊழியக்காரனை பார்த்து இவ்வளோ மாதிரி ஊழியம் செய்யணும், செஞ்சால் இவரை மாதிரி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரையோ பார்த்து, அது பொறாமையாக கூட இருக்கு, அந்த பொறாமை நல்ல பொறாமை தான், அதை கூட பட்டு அப்படி மாறணும்னு நினச்சி நீங்கள் இன்னைக்கு ஆவியை ஆரம்பித்து ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஆவியில் நடந்து கொண்டு இருக்கலாம். அந்த மனுஷன் எங்கே இருக்கிறான்? நீங்கள் அன்றைக்கி பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த மனுஷன் எங்கே இருக்கிறான்?
அப்படின்னு சொன்னால் பவுலுடைய ஆதகம் என்ன தெரியுங்களா, கலாத்து பட்டணத்தை பார்த்து அப்படியே ரொம்ப தாகத்தோடு சொல்கிறார், பா நீங்கள்லாம் ஆவியில் ஆரம்பிச்சிங்களே, இன்றைக்கி மாம்சத்தில் கொண்டு போய் முடிக்க போகிறீங்களே அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, இவ்வளோ பிரயாசம், இவ்வளோ பாடுகள், இவ்வளோ வேதனைகள் கடைசி எதுக்கு உங்களுக்கு பிரயோஜனப்பட்டது? உங்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ள அது உங்களுக்கு பயன்பட்டது. எவ்வளோ ஒரு அது இருதயத்தினுடைய ஒரு தெரிஞ்சுங்களா, அந்த ஆரம்பம் அப்படியே நீங்கள் அந்த ஆரம்பத்தை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா நேராக தேவனுடைய மகிமையின் மேலே மகிமை அடைந்து மகிமையின் சாயலுக்கு போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஆரம்பிச்சுவீங்க, அப்படி கீழே பார்த்தீங்க, பார்த்த உடனே கீழே அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சுகமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்க ஆரம்பித்து அதை தேடி ஓட ஆரம்பித்து இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் அவ்வளோ பிரயாசம், அவ்வளோ மனம் பலவீனத்தோடு, அவ்வளோ கஷ்டத்தோடு, அவ்வளோ உபத்திரவத்தோடு, அவ்வளோ பாடுகளோடு ஒரு காரியத்தை ஆரம்பித்து கடைசியாக நீங்கள் முடித்த இடம் மாம்ச முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடமா மாறி போச்சு. சகோதரனே சகோதரியே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மறுரூப மகிமையில் முதல் நாள் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் படி தான் இன்றைக்கி காலையில் நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க, இன்றைக்கி நீங்கள் வேதத்தை வாசிச்சிருப்பீங்க, இன்றைக்கி நீங்கள் தேவனோடு கூட உறவு வைத்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலன் பவுலை போல நீங்களும் காலரை தூக்கி நடக்கலாம். ஆனால் நீங்கள் ஞானஸ்நானம் வாங்கின அன்னைக்கு உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்த பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ளே வல்லமையாக செயல்பட்ட ஆவியானவர், உங்களுக்குள்ளே பேசின ஆவியானவர், நீங்கள் வாதத்தை எடுத்து தியானித்த அந்த தியானம், நீங்கள் கர்த்தருக்காக ஓடினது, கர்த்தருக்காக கொடுத்தது, கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே பக்தி வைராக்கியமாக இருந்த எல்லா காரியங்களும் இன்னைக்கு உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால் பவுல் சொன்ன 3 உங்களுக்கு தான், எனக்கு தான். அப்போ ஆவியில் ஆரம்பித்த நான் ஆவிலே போய் நிற்கணும். இப்போ நான் மாம்சத்துக்கு நேராக நான் போயிட்டேன்னு சொன்னால் நான் தான் கலாத்து 3 அப்போ இனிமேல் நீங்கள் எதை மனப்படம் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, நான் பண்ணுறனோ பண்ணலையோ, கலாத்து 3 ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ கலாத்து 3 சொல்லுது, ஆவியில் ஆரம்பிக்கப்பட்ட நீங்கள் ஆவிலே போய் நிறுங்க. ஒரு நாள் சுணக்கம் வரலாம், ஒரு நாள் தடை வரலாம், ஒரு வாரம் தடை வரலாம், ஆனால் 4 வாரம் சபைக்கு வராமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. பல வாரங்கள் சபைக்கு வராமல் இருக்கிறது தப்பு. அதை விட பெரிய தப்பு வேதத்தை எடுத்து வாசிக்காமல் இருக்கிறது பெரிய தப்பு. ரசிக்கப்பட்டோடனே அந்த பாஸ்டர் உங்கள் கையை வெட்டியப்பா எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னோடனே தோக்கரன்னு சொல்லி கத்தியங்கன்னு சொல்லி தேடின்னு போயிருப்போம். இன்றைக்கி அதே பாஸ்டர் உங்கள் கையை வெட்டி போடுறான்னா கத்தியங்கன்னு தேடின்னு போவான். ஏன் தெரியுமா? பாஸ்டர் கையை வெட்டுறதுக்கு. ஏன்னா இப்போ அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரியவனும் ஆயிட்டான், பெரியவங்களும் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவை இல்லை. அப்போ சபைக்கு ஒரு வாரம் வராமல் இருந்தால் பரவாயில்ல, ஏதோ ஒரு பலவீனம், நான் பரவாயில்லன்னு சொல்லுது ஏதோ ஒரு பலவீனம். ஆனால் பல வாரங்கள் தொடர்ந்து சபைக்கு வராமல் இருக்கிறது என்னன்னு சொன்னால் உங்களுடைய மறுரூபமாக்கப்பட்ட அந்த ப்ராசஸில் நீங்கள் நின்றுடுவீங்க. மறுபடியும் உங்களை அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட போராடி, என் கூட போராடி, அவர் மூச்சு முட்டை உங்களுக்காக எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளெல்லாம் ஜெபித்து, இயேசுக்கிட்ட போயெல்லாம் பரிந்து பேசி, பிதா கிட்ட போயெல்லாம் பரிந்து பேசி, பிசாசுக்குள்ளெல்லாம் போய் சண்டை போட்டு உங்களையும் என்னையும் அங்கேருந்து 1 இன்ச்சு தூக்குறதுக்கு அவருக்கு படாத பாடுபடணும். இயேசு கிறிஸ்து படாத பாடுகளை எல்லாம் கல்வாரி சிலுவையில் பட்டுட்டார். ஆவியானவரையாவது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஊழியம் செய்ய விடுவோம். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நம்ம இவ்வளோ பிரயாசங்களை பட்டு எல்லா பிரயாசமும் சரீரத்தினுடைய ஆசைகளை தீர்ப்பதற்காகவே போயிருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க எப்போதும் ஒரு காரியத்தை எச்சரிக்கையாக இருக்கணும். சரீர பிரகாரமான காரியங்களை ஈடுபட்டு மனுஷர்களை திருப்திப்படுத்த நம்ம போகணும்னு சொன்னால் அந்த மனுஷர்களுக்குள்ளே இருக்கிற ஆவி உங்களையும் என்னையும் அடாப்டே பண்ணிக்கும், உங்களையும் என்னையும் உறிஞ்சிக்கொள்ளும். புரியுதுங்களா? ஆமென். அப்போ அதை சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவின் சாயல் அப்படின்னு சொல்வது மனிதனுடைய சாயலுக்கு எதிரான ஒரு சாயல். அது பிதாவாகிய தேவனுக்குள்ள மாத்திரமே இருந்த ஒரு சாயல். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன், இன்றைக்கும் செய்தி முடிக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம். இப்போ பாருங்களேன், ஒரு கார் மெக்கானிக் இருக்கிறார். அந்த மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் இருக்கும்போது எப்படி இருப்பார்? ஆமாம், அவர் மேலெல்லாம் பெட்ரோல் வாசனை அடிக்கும், கையெல்லாம் கிரீஸ் இருக்கும். அவர் போட்டுனுங்கிற ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தாங்கன்னா துவைக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க. அவர் ஷூவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாஸ்தியாக இருக்கும், கை முடியெல்லாம் அசிங்கமாக இருக்கும். இப்போ அவர் போய் அவங்க குழந்தைய அணைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த குழந்தை விரும்பினா கூட அவரால் அந்த குழந்தைய அணைக்க முடியாது. காரணம் அவருக்கு தெரியும், குழந்தை அழகான ட்ரெஸ் போட்டுனுக்குது, நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறேன், நான் ரொம்ப அழுக்காக இருக்கிறேன், நம்ம என் குழந்தைய அணைக்கக்கூடாது என்று சொல்லி அவர் முடிவு பண்ணி அந்த குழந்தைய அணைக்கிறதுக்கு கூட அவர் கொஞ்சம் யோசிப்பார். யாரோ ஒருத்தவங்க வரோம், இப்போ நாங்கள் தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட போய் கை கொடுக்க போகும்போது அவர் இப்படி இன்னுவார், பார்த்துக்கிறீங்க, நான் பார்த்துருக்குறோம், இப்படி தெல்லுவார். ஏன்னா அவருக்கு தெரியுது உங்கள் கை கொஞ்சம் சுத்தமாக இருக்குது, என் கையெல்லாம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார்.
அதுதான் கண்ணாடி. மெக்கானிக்கு கண்ணாடியில் பார்க்கறது போல தன்னுடைய உருவத்தை பார்த்துட்டு, இந்த உருவத்தோடு என்னுடைய மகளையோ என்னுடைய மனைவியையோ அல்லது யாரையோ நான் அணுக முடியாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து, இந்த அழுக்குகள் போக அவங்க டெய்லி வீட்டுக்குள்ளே வந்தவொடனே குளிக்கிறாங்க. குளிச்சு முடிச்ச பிறகு தான் அவங்க வேறு ஒரு சாயலுக்கு மாறி தன்னுடைய மகளை கொஞ்சிறாங்க, மகளை கட்டி பிடிக்கிறாங்க, என் மனைவியை கட்டி பிடிக்கிறாங்க. இப்போ அந்த மனைவிக்கு இந்த வாசனை தெரியாது. இந்த வாசனை அவங்களுக்கு இப்போ தன்னுடைய கணவனுடைய வாசனை அடிக்கும். தன்னுடைய கணவன் மேலே எப்போதும் வீசக்கூடிய நல்ல ஒரு வாசனை வீசும். அப்பா மேலே வீசக்கூடிய நல்ல வாசனை வீசுது. இப்போ இந்த மெக்கானிக் முடிவு பண்ணிட்டாரு, இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாகிறேன், நம்ம அப்படியே படுத்து தூங்க போகிறேன், என் பொண்டாட்டிக்கு பிடிச்சா பிடிக்கட்டும், என் பிள்ளைக்கு பிடிச்சா பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி போய் படுத்தாருன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த கண்ணாடியில் பார்த்து தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ள அந்த மனுஷன் விரும்பலன்னு அர்த்தம். அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, டெய்லி உங்களுக்கு ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாரு, எனக்கு முன்னாடி வைக்கிறாரு. மகனே மகளே, இந்த கண்ணாடியை நீ பாரு, இதில் தான் நீ யார் என்று சொல்லி நீ அறிஞ்சு கொள்வ. நீ மாற்ற வேண்டிய பகுதியில் நீ மாற்று. மெக்கானிக்கு மாற்றாமல் போய் படுத்தான்னா அவங்க புள்ள கிடையாது, ஒரு புழு கூட பக்கத்தில் வராது. பெட்ரோல் வாசனைக்கு புழு வராது தெரியுங்களா, கொசு கூட வராது. ஆமாம், பெட்ரோல் வாசனைக்கு வராது. ஆமாம் வராது, பாம்பு கூட வராதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நீ நினச்சினே போங்க. இப்போ மகளும் வரல பாம்பும் வராதுக்கு எதுக்கே அந்த சரீரம், அதை நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது போல, இன்னைக்கு நான் மாற்ற வேண்டிய பகுதிகளை நான் மாற்றாமல், மறுரூபம் அடைய வேண்டிய பகுதிகளுக்குள்ளே நான் மறுரூபம் அடையாமல் இருப்பேன்னு சொன்னால், பரலோகமும் உங்கள் பக்கத்தில் என் பக்கத்தில் வராது. மனைவியாவது பரிதாபப்பட்டு வந்துடுவாங்க, கணவனாவது வந்துடுவாங்க, பிள்ளைங்களாவது வந்துடுவாங்க, பரலோகம் பரிதாபப்படாது. ஏன்னா பரலோகம் பரிதாபப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி பட்ட பாடெல்லாம் போதும். பரலோகத்துக்கு இயேசுவை அந்த கேடு ஆக்குனதெல்லாம் போதும், அவரை நிர்வாணம் ஆக்குனதெல்லாம் போதும், அவரை எல்லாம் பண்ணி தீர்த்ததெல்லாம் போதும். இனி பரலோகத்துக்கு ஒரு போதும் போதாது. இனி பரலோகம் அந்த மெக்கானிக்கோடு இருக்கக்கூடிய அழுக்கு உள்ள ஒரு மனுஷனை கிடையாது. அந்த மெக்கானிக்கு போய் குளிச்சுட்டு மாற்று உடைகளை, மாற்று வஸ்திரங்களை, புதிய வஸ்திரங்களை, ஆமேன், அவன் வந்து அணிந்து கொண்டு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அவன் தயக்கம் இல்லாமல் வருவான், அவன் சந்தோஷமாக வருவான், தன்னோட பிள்ளையை பார்த்தவனே வாங்கியாக போய் அணைப்பான். அப்படி தான் பரலோக மகிமையில் உங்களையும் என்னையும் பார்த்து பிதாவாகிய தேவன் ஓடி வந்து அணைத்து கொள்ளுவார். ஊதாரி மகன் மேலே அழுக்கா இருந்தது, அவங்க அப்பா அவனை போய் கட்டி பிடிச்சார். அது புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அழுக்கா இருக்கிற மனுஷன் போக முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளார பாவமாக இருக்கிற மனுஷன் போக முடியாது. பிதாவாகிய தேவன் உங்கள் மேலே என் மேலே பார்த்து பரிதாபப்பட்டால் கூட போக முடியாது. காரணம், அங்கே பரிசுத்தம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடம், பரிசுத்தர்கள் மட்டுமே வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு மறுரூபமாக்கப்பட்டால் ஒழிய யாரும் போக முடியாது. இப்போ எழுந்து நிற்போம். சகோதரனே சகோதரியே, இந்த செய்தி உங்களுக்கு கேட்கும்போது ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு சுபாவத்தை பரிசுத்த ஆவியானவர் இப்போ உணர்த்துறார் அப்படின்னு சொன்னால் பயப்படாதீங்க. உங்களுக்குள்ளார இருக்கிற அதே சுபாவத்தை உணர்த்தின ஆவியானவர் தான் எனக்குள்ளேயும் இருக்கிற சுபாவத்தை உணர்த்துகிறார். ஆமீன். நம்ம எல்லாரும் ஞானத்தில் பலவான்கள் என்று வேதம் சொல்லுதா? நம்ம எல்லாம் ஞானத்தில் வீரர்கள்னு சொல்லப்பட்டிருக்குதா? இல்லை, நம்ம எல்லாரும் ஞானத்தில் ரொம்ப குறைவுள்ளவர்கள். எப்படிப்பட்டவங்களாம்? அதனால பயப்படாதீங்க. இப்போ சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு மூலையில் தூங்கி கொண்டிருந்த ஏதோ ஒரு காரியத்தை தட்டி எழுப்பியிருக்கும் அப்படின்னு சொன்னால், சகோதரனே சகோதரி, இதுதான் உங்களுக்கான கரெக்டான ஒரு நேரம். பாருங்கள், தேவன் சிறுமையும் எளிமையுமானவர்களைத்தான் தேடி வருவார். ஆவியில் நொறுங்குண்டவர்களைத்தான் அவர் தேடி வருவார். தன்னுடைய வார்த்தையில், செயலில், எண்ணத்தில், சிந்தனையில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவர்களை உயர்த்துவதற்காகத்தான் தேவ ஆவியானவர் வருவார். எனக்கு எல்லாம் தெரியும், பவுல் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்றுன்னு சொல்ல முடியாது, நான் ஒரு சபையினுடைய பாஸ்டராக இருக்கிறேன், எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்தந்த நாளுக்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டிய வெளிச்சத்தில் நான் நடக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னால் ஒரு நாள் வெளிச்சமே என்னுடைய வாழ்க்கையாக மாறிடும். நான் வெளிச்சத்துக்கு உரியவனா மாறிடுவேன். வெளிச்சத்தின் பிள்ளையாய், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வெளிச்சத்தின் பிள்ளைகளா நாம மாறி போயிடுவோம். அதனால சகோதரனே சகோதரியே, இப்போ ஒரே ஒரு நிமிடம் நான் பேச மாட்டேன், நீங்க தான் பேச போறீங்க. அப்ப இன்னைக்கு நீங்க தான் உங்களுடைய நகரத்துல ஆசீர்வாதம், நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நீங்க தான் உங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதம், நீங்க தான் எதிர்கால சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. காரணம், உங்களை தான் தேவன் மறுரூபமாக்கப்படுவதற்காக தெரிந்து கொண்டு வந்து சபையில வைத்து உங்களுக்காக போதித்து கொண்டு இருக்கிறார். ஒரே ஒரு நிமிடம் அப்படியே வாய்களை திறந்து சொன்னாலும் சொல்லலாம், அல்லது மௌனம் அந்நிய பாஷையில ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, சிறுமையும்
எளிமையுமான எங்களை கண்ணோக்கி பார்க்கக்கூடியவர். தகப்பனே, என்னுடைய பலவீனத்தை உம்முடைய தோள்களின் மேல நான் இறக்கி வைக்கிறேன். ஆவியானவரே, எங்களை அசிங்கப்படுத்த மாட்டீர். மனுஷர்களுக்கு முன் நாங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். எங்களுடைய பாவத்தை நாங்கள் உம்மிடத்தில் சொன்னா அதை நீங்க 3வது நபரிடத்தில் சொல்லி எங்களை கூனி குறுக்கி போக விட மாட்டேன். என்னுடைய பாவங்களை மேற்கொள்ள பலன் தந்து நாங்கள் அதுல நிலைத்து நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீர். தகப்பனே